மொபைலுக்கு டெம்பர் யூஸ் பண்றனால கண்ணுல பிரச்சனை வரும்னு சொன்னா நம்புவீங்களா? அதான் உண்மை. 2 3 நாளாவே பயங்கர தலைவலி, கண்ணு எரிச்சலா இருந்தது, கண்ணுல தண்ணி வந்துட்டே இருந்தது. டெஸ்கோ போயிட்டு ஐ டிராப்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிருந்தேன். இவ்வளவு நாளா இல்லாம திடீர்னு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு யோசிச்சா இந்த டெம்பர் ஆன்லைன்ல பார்த்து வாங்கினேன். சாம்சங் S24 அல்ட்ராக்கு ஹெச்டி டெம்பர் எங்கேயுமே கிடைக்கல. நார்மல் டெம்பர் 100 ரூபாய் டெம்பர் வாங்குவோம், அந்த டெம்பர் மட்டும் தான் கிடைச்சது. அதான் யூஸ் பண்ணிருந்தேன். அது அடிக்கடி டக்கு டக்கு டக்குன்னு உடையுதுன்னு சொல்லிட்டு அன்பிரேக்கபிள் டெம்பர்னு சொல்லிட்டு இந்த டெம்பர் நான் வாங்கியிருந்தேன். இது ஒரு பிரைவேட் டெம்பர். இந்த டெம்பர் கிளாஸா இல்லாம ஸ்டிக்கர் டைப்ல இருக்கும். இதை எப்படி பேஸ்ட் பண்ணுங்கிறத இந்த QR ஸ்கேன் பண்ணா நமக்கு தெரியும். அதே மாதிரி நானும் ஸ்கேன் பண்ணி டெம்பர் எல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் போனை பார்த்தா போன் எல்லாம் அலையா தெரிஞ்சுது. மேபி பிரைவேட் டெம்பர்னால கூட இப்படி இருக்கலாம்னு சொல்லி நான் பெருசா அதை எடுத்துக்கலாம். ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தே தலைவலி கண்ணெரிச்சல் வர ஆரம்பிச்சிது. நானும் 2 நாளா பார்த்தேன். 2 நாளுமே இதே மாதிரி தான் கன்னியூ ஆகிட்டே இருந்தது. அப்பதான் டெம்பர்ல தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி டெம்பரை நான் பிரிச்சுட்டேன். பிரிச்ச பிறகு உங்களுக்கு இந்த வீடியோல பார்த்தா தெரியும், டெம்பர் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கு, டெம்பர் இல்லாத இடத்துல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நார்மலாவே ஃபோன் யூஸ் பண்ணா கண்ணு ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அதுவும் இந்த மாதிரி டெம்பர்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஃபோனை பார்க்கும்போது கண்ணுல ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இந்த மாதிரி டெம்பரை அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது.